வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 67 வன்முறை வேண்டாம் என்பது தலைப்பு. பொது உடைமை கொள்கை அது புகழுடைத்து என்றாலும் அது ஆட்சி வன்முறையால் அமுலுக்கு வர வேண்டாம். புது முறையில் தொழிலாளர் புரிந்தேற்கும் கூட்டுறவால் இது வாழ்வில் படிப்படியாய் இயங்கி அமுலாதல் நலம். அருட்தந்தை அவர்களது கருணை உள்ளம் எதிலும் எங்கும் வன்முறையை அவர் அனுமதிப்பதே இல்லை. இந்த பொது உடைமை கொள்கைக்கும் அது பொருந்தும் என்று சொல்கிறார். பொது உடைமை கொள்கைதான் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற கொள்கை. அதனுடைய மேன்மை, புனிதம் இன்று மனிதர்களுக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அறிஞர்களது கடமை பொது உடைமையை கொண்டு வருவது. என்றாலும் அதை எப்படி கொண்டு வர வேண்டும்? ஒரு சில நபர்கள் புரட்சி என்ற பெயரால் ஆட்சியை கைப்பற்றி கொண்டு வன்முறை போக்கால் அமுலுக்கு வருவது நிலைத்த நீடித்த பயனை தராது என்கிறார்கள் அருட்தந்தை அவர்கள். மனிதர்கள் அறிவில் உயர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் தொழிலாளர்களது அறிவு நிலையை உயர்த்தி அவர்கள் கூட்டுறவில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் அப்படி உற்பத்தி செய்த பொருட்களை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுப்பதற்கும் முன்வரும் அளவிற்கு அவர்கள் அறிவை உயர்த்துவது முதல் தேவை. அதே போல தொழில்துறையை தங்கள் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கும் தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள், அவர்களுக்கும் இந்த சீர்திருத்த முறையை எடுத்து விளக்கி கூறி அறிஞர்கள் அவர்களது ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்வது நலம். அவர்களது தொழில் திறமை, அனுபவ அறிவு அனைத்தையும் பயன்படுத்தி ஒரு கூட்டுறவு முறையில் தொழிலாளர்கள், செல்வந்தர்கள், அறிஞர்கள் இணைந்த ஒரு நிர்வாக பொறுப்பின் மூலம் படிப்படியாக இந்த பொருளாதார சமத்துவத்தை நாம் மக்கள் வாழ்வில் கொண்டு வர வேண்டும். ஒரே நாளில் எதையும் நம்மால் மாற்ற முடியாது. அப்படி அவசரப்பட்டு நாம் செய்யும் எந்த செயலும் மனித இன வாழ்வின் மகிழ்ச்சிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதால் சீர்திருத்தத்தை படிப்படியாக வாழ்வில் அமுலுக்கு கொண்டு வருவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.